என் தங்கப்பிள்ளையே, உன் வராகி அம்மா இன்று வாக்கு மீற மாட்டேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே உன் தாயானவள் நான் வாக்கு மீற மாட்டேன். என் பிள்ளை, இன்று என்னைக் கண்டு இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் ஒரு பேரதிசயத்தை நீ உன் இல்லத்திலே உணரப்போகின்றாய். என் பிள்ளையே, இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். இன்று இரவு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாளைய விடியலில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கை இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று. என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி வருத்தம் கொண்டாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்கள் கூட உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, சட்டென்று ஓர் நாளில் வாழ்க்கையில் அதிசயம் நடந்து விட்டது என்றால் அதை காலத்திற்கும் உன்னால் மறக்க முடியாததாகவும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நிலை நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாகவும் அது இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளும் சட்டென்று எல்லோருக்கும் நல்லதை நடத்தி விடுவதில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது நடந்துவிடும் பொழுது அதை எப்பொழுதுமே மறக்க முடியாது சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்ட நீ இனிமேல் இந்த வாழ்க்கையை எண்ணி மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர வேண்டிய அத்தனை சூழ்நிலைகளும் தானாகவே உன் வாழ்க்கையில் உருவாகும். ஏனென்றால் இத்தனை காலமும் அத்தனை முயற்சிகளை நீ செய்திருக்கின்றாய். இத்தனை காலமும் அத்தனை வேண்டுதல்களை வைத்து அத்தனை பிரார்த்தனைகளை இந்த தெய்வத்தின் முன்னால் கொண்டு வந்து தெய்வமே கதி என்று சரணடைந்து இப்பொழுது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டமே இல்லை என்று நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். விடியலில் எழும்பியதும் நமக்கு இன்று எல்லாமே சந்தோஷம்தான், இன்று நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, இன்று நாம் சந்திக்க வேண்டியது எல்லாமும் சந்தோஷம்தான் என்று நீ எண்ண வேண்டிய ஒரு நாளை எதிர்பார்க்கின்றாய். ஆனால் அப்படி ஒரு நாள் உனக்கு ஒரு நாளுமே கிடைக்கவில்லையே என்று எண்ணி நீ மனதிற்குள் வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள், அப்படி உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றாவது ஒரு நாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாதா என்று நீ யோசிக்கின்ற நாள் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான அந்த சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் தரத்தான் போகின்றது. எந்த நேரத்தில் என் பிள்ளை என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதையெல்லாம் உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்க இந்த வராகி நான் தயாராக இருக்கும் பொழுது என் குழந்தை, எதை நினைத்துமே நீ வேதனைப்படாதே. இந்த வாழ்க்கை தந்து விட்டதையெல்லாம் நினைத்து வருந்தாதே. இனிமேல் தரப்போவதை நினைத்து இப்பொழுதே மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, எது உன்னை விட்டு சென்றாலும் சரி, எல்லாமும் ஏதாவது ஒரு காலத்தில் உனக்கான சந்தோஷத்தை பின்னால் மறைத்து வைத்துதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைத்த காலங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை முழுமையாக வந்து தழுவப் போகின்றது. சந்தோஷமான நேரத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற உனக்கு நிச்சயமாக இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும்.
என் குழந்தைக்கு நாளைய விடியல் வெற்றி விடியலாக நிச்சயமாக இருக்கும். எந்த காலத்திலும் இனி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தவை எல்லாம் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான முழுமையான மனநிறைவை பெறுவதற்குரிய சூழ்நிலைகளை நீ தானாகவே உருவாக்கி கொள்ளப் போகின்றாய். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை சோதனைக்குள் தள்ளி இருந்தாலும், அதற்கு மேலான அதிகபட்சமான முறை இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்கப் போகின்றது. யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய நினைத்த அத்தனை சோதனைகளும் அவர்களுக்கே திரும்ப செல்லப் போகின்றது. என் குழந்தை, ஆடி செவ்வாயில் இந்த வராகி கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது. யாருக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் மனதிற்குள் வேதனைகள் வரும் என்று நினைத்து எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்த என் பிள்ளைக்கு இனிமேல் வரவிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கான மனநிறைவை முழுமையாக கொடுத்துவிடப் போகின்றது. எல்லோராலும் இதை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உன்னால் நிச்சயமாக இது முடியும். ஏனென்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பு அதிகம். இந்த வாழ்க்கை தனக்கு தருகின்ற சந்தோஷங்கள் அதிகம் என்று நம்புகின்ற பிள்ளை அல்லவா? அதனால் கஷ்டங்களும் கவலைகளும் மறந்து உனக்கான மனநிறைவை தர இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை ஒருபொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுது உனக்குள் வருகின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வந்துவிடும். நீ கேட்டது அத்தனையும் உனக்கு கிடைத்துவிடும். என் பிள்ளை, நீ இத்தனை கால கஷ்டங்களையும் மறந்து இனி வரக்கூடிய நல்ல நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. சத்தியம் என் பிள்ளை, அம்மாவின் கோயில் மணி ஒலிக்கின்றதை கேட்டாயா? நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள். உனக்கு இத்தனை நாள் நடந்த விஷயங்களிலிருந்து ஏதேனும் மன கஷ்டங்களோ மனக்குழப்பங்களோ வந்திருக்குமானால் இனி அவையெல்லாம் தீர்ந்து உனக்கான முழுமையான மனநிறைவு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது என்பதனை இப்பொழுது எல்லோருமே உணரத் தொடங்கிவிட்டார்கள். என் பிள்ளை, நீயும் அதை உணரத் தொடங்கிவிட்டால் இந்த சோதனைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய சாதனைகளாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலுமே நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுக்கவில்லை. ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை கொடுத்துதான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். யாரோ ஒருவரால் மனம் காயப்பட்டு விட்டோம் என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெறுத்துவிடக்கூடாது. இது போன்ற ஒரு முடிவினை நீ எடுப்பாய் என்று தெரிந்துதான் சிலர் இது போன்ற செயல்களை உன் வாழ்க்கையில் செய்கின்றார்கள். என் பிள்ளை, நீ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயங்காமல் முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. நான் என்றும் இந்த வாழ்க்கையை உனக்கானதை உனக்காக சொந்தமாக தந்து விடுவேன். யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உன் தாயானவள் என்னிடத்தில் நீ உரிமையோடு கேட்கலாம், அம்மா எனக்கு இதை நீ கொடுத்து விடு என்று. நிச்சயமாக உனக்கானதாக அது இருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உன் கைகளில் கொடுப்பேன். இரவு உறக்கம் அவசியம் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இரவு வந்தவுடன் கண்களை கசக்கிக் கொண்டிருக்காமல், கண்ணீரை சிந்தாமல் நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொள். ஓம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இரு. தானாகவே உறக்கம் உன்னை தழுவிவிடும். என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் கிடைக்கப் போகின்ற பெருமகிழ்ச்சியானது இந்த வராகி என்னால் நிச்சயமாக உனக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இன்று இருக்கின்ற பிரச்சனை நாளை விடியலில் காணாமலே போய்விடும் என்று நம்பி இன்று இரவை நல்லபடியாக கடந்து வா. நாளைய விடியல்
உனக்கு மட்டுமே சொந்தமானது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.